ஏஆர் ரஹ்மான்ங்கிற ஒரு டேலண்ட எவ்ரி மூமெண்ட் நம்ம வந்து சேலஞ்ச் பண்ணிட்டே இருக்கணும். ஏன்னா இவர் வந்து சாங் வந்து ஆர்டினரியா கொடுக்கவே மாட்டாரு. ஏதோ புதுசா இருக்கும். அவர் பாட்டு கேட்க கேட்க ஸ்லோ பாய்சன் மாதிரி ஏறிண்டே இருக்கும். இந்த பாட்டை வந்து எப்படி பிக்சரைஸ் பண்ணணும், இந்த கதையில எப்படி அந்த சீக்வன்ஸை கொண்டு வரணும், இது வந்து எங்களுக்கு சங்கமம் போது ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆல்மோஸ்ட் ஆல் சாங்ஸ் அப்படிதான். ஆனா ரொம்ப பிடிச்சது எனக்கு அந்த 2 பேருக்கும் ஒரு டுவெட் ஒன்று இருக்கும், ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும். அதை வந்து அவர் முள்ள அந்த ஒரு ஹார்ட் அந்த ஃபீலிங் ஃபர்ஸ்ட் டைம் இவ 2 லவ் வரும். அந்த சீக்வன்ஸ் சொன்னதும் எப்போ ஞாபகம் இருக்கு, நான் பாம்பேக்கு என்ன வர சொன்னாரு, சின்ன டியூன் கொடுத்து அனுப்பினாரு எனக்கு. அது சின்ன ஒரு மாட்டு வண்டி போற மாதிரி ஒரு டிங் டக்கு போட்டுட்டு ஹம்மிங் பண்ணி கொடுத்தாரு. அது அப்படியே கேட்டுட்டே இருந்தேன். நான் எனக்கு என்னடா இது இவ்வளவுதான் கம்போசிங் கொடுப்பாரு நினைச்சேன்னா, சரி போலாம் கேட்க 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 நான் மறந்துட்டேன். எனக்கு தெரியாம எவ்வளவு எமோஷனல் ஆயிட்டேன்னு அப்பவே அவருக்கு ஒரு லெட்டர் எழுதினேன். அது அவர்கிட்ட இருக்கா இல்லையா எனக்கு தெரியாது. நான் சொன்னேன் இந்த மாதிரி ஒரு மியூசிக் எனக்கு எங்க சோல டச் பண்ணிடுது எனக்கு இந்த மியூசிக். அண்ட் இது வந்து இந்த மியூசிக் வில் பி டாக்ட் அபவுட். நிஜமாவே இன்னைக்கு சங்கமம் வந்து அவரோட கேரியர்ல எவ்வளவு படம் பண்ணியிருந்தாலும் சங்கமம்க்கு ஒரு தனி பிளேஸ் உண்டு. ஏன்னா அந்த மாதிரி ஃபோக்கும் கர்நாடிக்கும் அந்த மாதிரி ஒரு ஸ்டைல் ஆஃப் மியூசிக் அவர் அதுக்கப்புறம் அவருக்கு வாய்ப்பே கிடைக்கல. தட் வில் பி ஒரு மைல்கல் அவரோட கேரியர்ல. வராக நதிக்கரை அப்புறம் இது இருக்கு, அந்த பாட்டு வந்து டக்குன்னு பல்லவி வரல. முதல் முதல் கிள்ளி பார்த்தேன், பியூட்டிஃபுல் மெலடி. அதுல வார்த்தைகளும் பிரமாதமா எழுது. வைரமுத்தாருக்கு அதுல நேஷனல் அவார்டு. ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி வார்த்தைகள். அதுக்கு 2 பேருக்குமா ஒரு அருமையான ஒரு திங்க் இருந்தது அந்த படத்துல. மியூசிக்கலி அவர் வந்து அப்பவும் சரி இப்பவும் சரி கான்ஸ்டன்டா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டே இருப்பாரு. தட் இஸ் அந்த எக்ஸ்பெரிமெண்டேஷனால தான் நீங்க பேசிக்கா நீங்க எல்லா படத்தையும் கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளிக்கே ஆகாது அவரோட பாட்டு. ஒரு 3rd டைம் 4th டைம் 5th டைம் தான் நமக்கு அது கிளிக் ஆகும். எல்லாம் ஒரு ட்ரெடிஷனல் பேட்டர்ன்லயே இருக்காது. அவரோட பிரசன்டேஷன் ஆஃப் பாட்டு, காம்போசிஷன் எல்லாமே ரொம்ப ருட்டீனா இருக்கவே இருக்காது. நமக்கு ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும் போது என்னடா சுமாரா இருக்க பாட்டு, பெருசா இல்லையா மாதிரி தான் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எப்பவுமே வரும் அவரோட பாட்டுல. ஆனா எல்லா பாட்டுலயும் அவரோட சோல் இருக்கும். அவர் எதுவுமே ஏதோ பரவாயில்ல இது போருங்கிற மாதிரி அவர் கொடுக்கவே தெரியாது. இன்புட் வந்து ரொம்ப சோல் ஸ்டரிங்கா இருக்கும். அதனால என்ன ஆகும்னா கொஞ்சம் டைம் ஆகும் அவரோட பாட்டு நீங்க உங்களுக்கு டச் பண்றது. ஏன்னா புதுசு. நீங்க வந்து அவரோட சிடியை நீங்க ஃபர்ஸ்ட் டைம், செகண்ட் டைம், 3rd டைம், 4th, 5th டைம் கேட்கும் போது அவங்களுக்கு இன்னமும் இருக்கிற இதுல இருந்து வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க எப்ப பார்த்தாலும் அந்த பாட்டு கேட்டுட்டே இருப்பீங்க. அவரோட மியூசிக் வந்து படம் ஹிட்டோ ஃபெயிலோ மியூசிக் அப்படியே இட் ஸ்டேஸ் ஆன். அதுதான் அதுல இருக்கிற மேஜிக்கே. அது வந்து அப்பவும் அந்த ரோஜா டைம்ல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ லேட்டஸ்டா வந்த தேவோட தில்லி 6 வந்தது எல்லாமே டோட்டலி யோதா அக்பர்லாம் கிளாசிக் மியூசிக், அன்பிலீவபிள் மியூசிக். அதெல்லாம் தட் இஸ் நமக்கு அது வந்து இங்கிலீஷ்ல இருந்ததுன்னா அது டெஃபினட்டா அதுக்கு ஆஸ்கர் அதுக்கும் கொடுத்திருப்பாங்க. என்ன ஸ்லம்டாக் மில்லியனர் இங்கிலீஷ் பிலிம். சோ நாமினேஷனுக்கு போச்சு. இந்த இது போல அவ்வளவு. அவர் ஜெனரலா ரொம்ப கான்வர்சேஷன் பண்ண மாட்டாரு. அப்படியே கான்வர்சேஷன் பண்ண நல்லதுதான் பேசுவாரு. இன்னொருத்தனை கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு காசிப் பண்ணிட்டு இந்த மாதிரி அவருக்கு டாபிக்ஸே தெரியாது. வேர்ல்டு மியூசிக் பேசுவாரு, இல்ல நல்ல ஸ்பிரிச்சுவல் மேட்டர்ஸ் பேசுவாரு, லைஃப் பத்தி பேசுவாரு. ரொம்ப என்ன சொல்ல, நீங்க அங்க போனாலே அவரோட தியேட்டர்ல அவர்கிட்ட கூட உட்காண்டாலே பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும் எப்போதுமே. நெகட்டிவ் திங்கிங்கே கிடையாது. சோ எல்லாம் அந்த ஹோல் ஏரியால இதற்கு பாசிட்டிவ் எனர்ஜி விச் அது எப்போதுமே அந்த நீங்க அவர் அந்த பேசும்போது அவர் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ரொம்ப ஒரு என்ன சொல்ல பேஸ்லயே ஒரு இன்னசென்ஸ் இருக்கும். ஒண்ணுல நீங்க அந்த ஆஸ்கார் அவார்டு வாங்கினதும் அந்த ஸ்பீச் கேட்டீங்கனாலே வாழ்த்து சொன்னது ஃபர்ஸ்ட் அவன் தாய்க்கு, அதுக்கப்புறம் அவனோட மியூசிஷியன்ஸ்க்கு சொன்னாரு. அது வந்து அங்க மறக்கல, அவரோட மியூசிஷியன்ஸ் மறக்கல அவரு. அதே மாதிரி செகண்ட் டைம் ஆஸ்கார் வாங்கும் போது எனக்கு 2 திங்ஸ் எனக்கு ஆக்செப்ட் பண்ண சொன்னார் கடவுள். லவ்வா ஹேட்டாங்க, நான் லவ் ஆக்செப்ட் பண்ணேன். அதனால தான் இன்னைக்கு அவங்க முன்னாடி நிக்கிறேன். எவ்வளவு சிம்பிளான ஆன்சர் அது, ஆனா என்ன உள்ள டெப்தான மேட்டர் அது. அதுதான் அதுல அந்த ஹியூமிலிட்டி தான் இந்த ஸ்டேஜுக்கு அவரை கொண்டு வர வச்சிருக்கு. அண்ட் அந்த ஸ்பிரிச்சுவல் நான் பண்ணல எல்லாமே எல்லாம் இறைவனுக்கு ஒரு தமிழ் வார்த்தை அங்க சொன்னார் பாருங்க வேர்ல்ட் ஆடியன்ஸ்க்கு முன்னாடி. அது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதுதான் தட் இஸ் அவர் மறக்கல அந்த நிமிஷம் கூட அதே லெவல்ல அதே ஹம்பிளா மியூசிக்க வந்து எப்போதுமே அவர் மியூசிக் பத்தி தான் பேசுவாரு. அண்ட் கம்போசிங் ரூம்ல உட்காண்டாருன்னா சரி, அதே ரெக்கார்டிங்ல வாய்ஸ் மிக்சிங் போதெல்லாம் நீங்க பாக்கணும். அதெல்லாம் அன்பிலீவபிள். எப்படி ஒரு ஆர்டிஸ்ட் அந்த ஒரு மியூசிக் வாங்குறாரு, எப்படி அந்த டேலண்ட், எப்படி அவர் ஒரு லிரிக் ரைட்டர் சரி, சிங்கர் சரி, ஒரு டைரக்டர் டைம் அது எப்படி அவர் கோஆர்டினேட் பண்ணி அவர் ஒர்க் வாங்குறாருங்கிறது ஜாய் டு வாட்ச். நம்ம வந்து ஏஆர் ரஹ்மானோட ஆஸ்கார்ல இருந்து வாட் வி ஷுட் டேக்னா இன்னைக்கு இந்தியால இருந்தும்
வேர்ல்டு ரெகக்னிஷன் இருக்கு நமக்கு. நம்ம வந்து we should try அவரோட way he has moved forward. நம்ம ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்துட்டு we should all work towards achieving many more things in life. அது அவர் பெரிய இன்ஸ்பிரேஷன் அவர் நமக்கு எல்லாருக்குமே. இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ஒரு சேலஞ்ச். அவர் அச்சீவ் பண்ணிட்டா நம்மளும் முடியுமா முடியாது, இன்னைக்கு முடியும். இன்னைக்கு இந்தியால இருந்து மியூசிக் டைரக்டர் ரீச் சவுண்ட் இன்ஜினியர் ரெக்கார்டை கொண்டு போயிட்டார். 2-3 ஆஸ்கார் ஜோக் இல்லையா? So we can achieve it. ஒபாமா சொல்ற மாதிரி சேஞ்ச், எஸ் we can. ஆஹா FM நேயர்களுக்கு நன்றி, வணக்கம்.